அம்மா என்ன பாத்துட்டு இருக்க? வேலைக்கு முடியாச்சுமா, சீக்கிரம் போய் தேட்டர் வேலை எடுத்து அதுக்கு ஒரு ட்ரை மட்டும் பண்ணிக்கிறேன். இல்ல இங்க எலிசபெத் எங்க? எலிசபெத் ஸ்கூல் கிளம்பலையா? இந்த ஸ்கூல் கிளாஸ் வச்சுக்கோ, நல்லா படிக்கணும், ஏ மார்க் வாங்கணும், நல்ல பிள்ளையா இருக்கணும். அப்பா வேலைக்கு போயிட்டு வரேன். சரிம்மா, வேலைக்கு போயிட்டு வரேன். சீக்கிரம் வேலைக்கு போயிட்டு வரேன். பார்த்து. ஐயோ, லஞ்சுக்கு டைம் ஆச்சு, மணி 1 hour ஆச்சு. அதுக்கு முன்னாடி ஆண்டுக்கு ஒரு ப்ரே பண்ணிக்குவோம். என்ன படிப்பு எழுதியிருக்க? மார்க்ஸ்ல எல்லாம் லோவா இருக்கு. என்ன இதுக்கு எழுதி வச்சிருக்கேன்? மார்க்ல எல்லாம் லோவா இருக்கு. அப்பா சாப்பிட்டீங்களா? சரியான ஆசைக்கு வேலை போட்டு ரொம்ப இருக்கிறாங்க. சரியான வேலை ரொம்ப அசதியா இருக்கு. மா குடிக்க டீ கொடுத்தோம்மா. ஆமா வாங்க, நம்ம ஒரு குடும்ப ஜெபம் பண்ணிடுவோம். ஆண்டவருக்கு என்னைக்குமே வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த நாளைக்கு கொடுத்துருக்காங்க நன்றி கர்த்தாவே, இந்த நாளைக்கு கொடுத்துருக்காங்க நன்றி கர்த்தாவே. ஆண்டு உமைக்கு எல்லா மகிமே காலத்தையும் செலுத்துற மாதிரி உங்களுக்கு கோடான கோடி நன்றி கர்த்தாவே. ஆமென். தெரன்ஸ், நான் தான் இயேசு பேசுறேன். நீங்க தான் நடுவரே? ஆமா தெரன்ஸ், நீ சொல்லுங்க. மூணு தடவை ஒரு நாள் என்னை தேடுற, உண்மையா இருக்கிற, குடும்பமா சேர்ந்து ஜெபம் பண்றீங்க. நான் என்ன தெரியுமா யோசிக்கிறேன், நாளை தினம் கிறிஸ்துமஸ், உன் வீட்டுக்கு நான் வரப்போறேன். நான் உன் வீட்டுக்கு நாளைக்கு உன் கிறிஸ்துமஸ் சந்தோஷத்துல நானும் கலந்துக்கலான் இருக்கிறேன். நீ ஆயத்தமா இரு, நாளைக்கு நான் உன்னை சந்திக்கிறேன். நன்றி, வாங்க நடுவரே. அடுத்த நாள் காலையில் ஐயோ, ஏத்து வர வீடு சுத்தம் பண்ணல. அம்மா சீக்கிரம் வாமா, ஏத்து வர வீடு சுத்தம் பண்ண வந்து இந்த கிறிஸ்துமஸ் மத்த ஜோடிமா. சீக்கிரம் வாமா. எலிசபெத் இங்க வந்து கூட்டுமா. என்ன பொம்பளை பிள்ளை நீ எப்படி மாட்டோம்டா? அதெல்லாம் கூட்டுமா. ஆண்டவர் வராது. இயேசு கிறிஸ்து வருவதை முன்னிட்டு இந்த குடும்பம் வேக வேகமாய் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். எல்லா ஆயத்தங்களும் நடந்து கொண்டிருந்தது. வேலை முடிந்த பின்பு ஆமா உட்காருமா. ஆண்டவர் வராது. அந்த வேணா இருக்க தண்ணி கடைக்கு கொடுத்துடணுமா? சரி, நம்ம ஏசப்பாக்கு காஃபி பிடிக்குமா, டீ பிடிக்குமா? ஏதாவது ஒரு குடும்பம் அவங்க எல்லாமே பிடிக்கும் ஆண்டவர். என்ன பரிசுமா? நல்லதுமா, ரொம்ப சந்தோஷமா. ஏசப்பா வந்தோன்னா கை கொடுத்துடணுமா? ஏசப்பாக்கு யாருக்குமே கிடைக்காத வர நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. நம்ம குடும்பத்துக்கு ஆண்டவரே நம்ம வீட்டுக்கு வராது. இதுக்கு நம்ம வந்து ரொம்ப குடிச்சு வச்சிருக்கணும். அதனால என் கையும் ஓடல, காலம் ஓடல. இந்த குடும்பமாய் இயேசு வருகைக்கு காத்திருக்கிறார்கள். கண்டிப்பா இயேசுவாதான் இருக்கணும். நான் போய் பார்ப்போம். யார் என்ன உங்களுக்கு காசு கொடுக்குறீங்களா? காசு இல்லையா? இயேசு நேரத்துல நீங்க இது பண்ணாதீங்க. போங்க. இல்ல முடியாது. இயேசு வர நேரத்துக்கு வரக்கூடாது. முடியாது. போங்க. இயேசு வர டைம் ஆச்சு. போங்க. இடத்துல காலி பண்ணுங்க. இயேசு வர நேரத்துக்கு நிக்காதீங்க. போங்க. இடத்துல போங்க சீக்கிரம்.
இயேசு வந்துட்டாரு போல. அப்படியே கதவு திறக்கிறேன். யாருமா நீங்க? பிள்ளைக்கு பால் இல்லையா? 2 நேரம் ஆச்சு பால். இல்ல முடியாம இயேசு வர நேரத்துல நீங்க வந்திருக்கீங்க. சீக்கிரம் போங்க, இடத்த காலி பண்ணுங்க. இயேசு வர டைம் ஆச்சு. கொஞ்சம் உதவி செய்ய. முடியாதுமா இயேசு வராது. நாங்க இது பண்ணிட்டு இருக்கோம். நீங்க போங்க. நீங்க வராதீங்க, போங்க. இயேசு வர டைம் ஆச்சு. நீங்க போங்க, இங்க இருந்து சீக்கிரம் போங்க, இடத்த காலி பண்ணுங்க. நேரம் கட்ட நேரத்துல தான் வந்து உயிரை வாங்கினாங்க எங்கெல்லாம். இயேசு வர நேரமா ஐயோ இயேசு வந்துட்டாரு. கண்டிப்பா இயேசுவா தான் இருக்கும். சாப்பாடுக்கு இல்லையா? நீங்க தான் காசு கட்டுக்கணும். இல்ல இயேசு வர நேரத்துக்கு கூட போங்க. இடத்த காலி பண்ணுங்க. முடியாது இயேசு வர நேரம் ஆச்சு. போங்க, அந்த இடத்துல போங்க. முடியாதுப்பா, போங்க. சொல்லிருங்க, போங்க. என்னமா மணி 12 ஆச்சு, ஆண்டவர் இன்னும் வரவே இல்லை. நம்ம எப்படி ஏமாந்துட்டு இருந்தேன். ஆண்டவர் ரொம்ப ஏமாத்திட்டாரு. ரொம்ப வேதனையா இருக்குமா? நானும் ரொம்ப சேட்டா இருக்கேன். நான் வாங்கி வச்சேன். ரொம்ப தெரியாத ஆண்டவர் ப்ரே பண்ண எதிர்பார்க்கல. பரவாயில்ல, வாங்க நம்ம ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு படுப்போம். சரி சரி. தேரன்ஸ், ஆண்டவரே நீங்களா? இந்த கிறிஸ்மஸ் நாள்ல நான் உன் வீட்டுக்கு வருவேன்னு சொல்லி நான் 3 தடவை வந்தேன். ஆனா தேரன்ஸ், நீ என்னை 3 தடவையும் நீ என்னை ஏற்றுக்கொள்ளவே வரல. தேரன்ஸ், முதல்ல நானு பண தேவையோட வந்தேன், நீ என்னை துரத்தி விட்டுட்ட. 2வது குழந்தைய தூக்கிக்கிட்டு குழந்தைக்கு பால் வேணும்னு சொல்லி வந்து நின்ன, நீ அப்பயும் துரத்திட்ட. 3வது நான் ஒரு பிச்சைக்காரனை போல வந்தேன், நீ அப்பயும் என்னை துரத்திட்ட. தேரன்ஸ், இந்த ஏழைகளுக்கு உதவி செய்யறவர்களுக்கு கர்த்தருக்கு நீ கடன் கொடுக்கறன்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. நீ இந்த ஏழைகளுக்கு உதவி செய்யும் பொழுது நீ எனக்கே அதை செய்யறது போல இருக்கு. சோ இந்த நாள்ல நான் உனக்கு ஒன்னு நினைவு மூட்டுறேன். நீ இந்த ஏழைகளை நேசி, அது போல ஒரு அன்பை நீ செலுத்தும் பொழுது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். கவலைப்படாத தேரன்ஸ், நான் உன்னோடு இருக்கிறேன்.